சுற்றி வேலி போட்டாச்சுங்க. இப்போ இல்லாட்டி பண்ணி தொல்லை பெரிய தொல்லைங்க. எங்கள் மாமா ரொம்ப செலவு பண்ணி ஒரு வெளியே போட்டாருங்க. அப்போ தாங்க விவசாயம் ஒழுங்காக பண்ண முடியும். இல்லைன்னா பண்ணி தொல்லை தாங்காதுங்க. நல்லா கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பராக வேலி அழகாக இருக்குங்க. வேலி போட்டு அத்தை மட்டும்தாங்க விவசாயம் பண்ண முடியும். எங்கள் ஊரை பக்கம்லாம் இப்போ பண்ணி தொல்லை தாங்கலைங்க. அழகாக போட்டிருக்காங்க, அருமை. இன்னி பண்ணி வர போன வருஷம்லாம் அந்த கரும்புகளை கரும்பு ஒட்டாச்சு போட்டு அங்கேயே திண்டு அங்கேயே படுத்துக்கிறோங்க. பண்ணி விவசாயம் நம்மளை செலவு பண்ணி வெளி போட்டாச்சு. இந்த பண்ணி தொல்லை இருந்தாலும் கீழே எங்கேயாவது கீழே நேரம் முண்டி வராங்க, சில நேரம் பார்த்துக்கணும். கரும்பு பாருங்கள், அங்கங்கே கொஞ்சம் கலந்துருக்கு. இருந்தாலும் ஓகே போட்டு தண்ணி விட்டால் அழகாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனன். கொஞ்சம் இடத்த மட்டும் வெளியே போட்டாச்சுங்க. அந்த பக்கம் வெளியே போடாமல் இருக்குது. கொஞ்சம் விவசாயம் பண்ணுற இடம் மட்டும் வெளியே போட்டு விவசாயம் கரும்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனன். பாருங்க வெளியே அழகாக நீட்டாக இருக்கா, வெளியே அருமையாக பண்ணியிருக்காங்க, சூப்பர். போவோம். வேப்ப மரம் அந்த பக்கம் ஒரு பலாமரம் இருக்குது. பலாமரம் உள்ளே கொண்டு வந்துட்டார். ஏன்னா வர்றவங்க போகிறவங்க ஏதாவது பலாமரத்தில் ஆடு மாடு மேய்க்கிறவங்க வந்துட்டு போவாங்க. விட்டு சுற்றி வெளியே போக முடியாது. வெளியே இருக்கிறதுல முதல் நாளாக நம்ம பாட்டுக்கு அந்த பக்கம் வெளியே போயிடலாம். வாக்கிங் போகணும்னு அந்த பக்கம் கூட போயிடலாம். இப்போ வெளியே போக முடியாது, கஷ்டம். பசங்க சொன்னாங்க, எப்போ நீங்கள் வாட்டுக்கு உள்ளே போனால் உள்ளே தான் போகணும், வெளியே போக முடியாதுப்பா வெளிக்குள்ளே, பார்த்து போங்க பண்ணிட்டாங்க. நினச்ச நேரம் வர்றான் போன முதல்ல அப்படியே போய் இந்த அந்த பக்கம் வீடியோவில் எடுப்பேன் போய் சூப்பராக இருக்குதுங்களா. அங்கே தான் மயில் ஒரு வாட்டி ஆடிச்சு அந்த இடத்துல. அழகாக மழைக்காலங்களில் அழகாக பூ பூத்துருக்கு பாருங்கள். அங்கிட்டு போய்ட்டு ஒரு வீடியோ போட்டுட்றேன். அருமையாக இருக்குது. காலை பொழுது அப்படியே ரிலாக்ஸாக வயல்வெளியிலிருந்து வர்றது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரனுடன். இது இன்னும் மறந்துடலாம். முதல்ல வர மரம் அங்கிட்டு இருக்க 2 பலா உள்ளடக்கி தான் வெளிப்பட்டாங்க. பரவாயில்ல, பலாப்பழம் பழுத்தாலும் ஏன்னா பாதுகாப்பு இல்லாமல் ஆடு மாடு மேய்க்க வராங்க, போய் பலாப்பழம் கிடந்தாலும் பிடிங்கிட்டு போயிடுவாங்க. சூப்பராக வெளிப்பட்டு நல்லா இருக்குது, பரவாயில்ல. இதாங்க பலா மரம். பலா காய்ச்சி முடிஞ்சிச்சா, ஒரு 5-6 எடுத்து பழம் கிடச்சிக்கும் தெரியலன்னு காண. சீசன் முடிஞ்சு வச்சு நினைக்கிறேன். இது ஒரு பலா மரம், இங்கே ஒரு பலா மரம் இருக்குது, இங்கே ஒரு பலா மரம். பலாப்பழம் முடிஞ்சிருச்சு, இனி அடுத்த சீசன் தான் பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனன். தேங்க்ஸ்.